கணவனுடைய அந்த நெருக்கமான உறவுனால மனைவி கணவன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அதன் காரணமா அந்த மனைவி எடுத்த விபரீத முடிவு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுல கிராமப்புற பாடல்கள பாடி மக்கள மகிழ்வித்த ஜோடிகள்ல முக்கியமான ஜோடி செந்தில் கணேஷ் மற்றும் ராஜேஸ்வரி. இவங்களுடைய இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதற்கு காரணம் இவங்க ஆரம்பத்துல தனித்தனியா படிச்சுட்டு இருக்கும்போதே கலை நிகழ்ச்சி மேல அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். நிகழ்ச்சியில போயிட்டு நாட்டுப்புற பாடல்களை பாடி அப்பயே மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்க பெற்றிருக்காங்க ஊர் மத்தியில. அதன் பிறகு ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய காலேஜ் படிப்பு படிக்கும்போது ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகி லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் அந்த சீசன்ல கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்ட ராஜலட்சுமியும் செந்தில் கணேசும் ரெண்டு பேருமே பாடக்கூடிய பாடல்கள் மக்களுக்கு வேற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஏன்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சினாலேயே கண்டிப்பா சினிமா பாடல்களை பாடி மக்கள் மத்தியில தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனா ராஜலட்சுமி செந்தில் கணேசும் அப்படி இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு கிராமப்புற பாடல்களையும் நாட்டுப்புற பாடல்களையும் பாடி மக்கள் மத்தியில பிரபலமானாங்க. இவங்களுடைய காம்பினேஷன் பார்த்து மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல பாடுறாங்கப்பா, இவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண பீப்புள்ஸ் தான். அதனாலேயே மக்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு அளிச்சாங்க. அந்த சீசன் முழுக்க ரெண்டு பேரையும் தூக்கி வச்சு மக்கள் தலையில ஆடினாங்க. அதோடைய விளைவா ரெண்டு பேரும் அந்த சீசனுடைய வின்னர்ஸ் ஆனாங்க. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேருக்குமே திரைப்படங்கள்ல பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. ரெண்டு பேரும் தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல தொடர்ந்து பாட்டும் பாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வெறும் சினிமால பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம பல கலை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம உலக அளவில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள்ல போயிட்டு அங்க இதே மாதிரி நாட்டுப்புற பாடல்களை பாடி தமிழ்நாட்டுடைய இந்த கிராமப்புற பாடல்களை உலக அளவுல ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் ஜோடி. இப்படியாப்பட்ட ரெண்டு பேரும் சினிமால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு அவங்களுடைய நண்பர்கள் சில பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. அதாவது செந்தில் கணேசன் வெறும் ஒரு பாடகரா மட்டும் இல்லாம எப்படி விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ்லாம் ஒரு பாடகரா இருந்து மியூசிக் டைரக்டரா இருந்து எப்படி ஹீரோவா மாறுறாங்களோ அதே மாதிரி செந்தில் கணேஷ் ஹீரோவா மாத்தினா கண்டிப்பா செந்தில் கணேஷ்க்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அவரை ஏத்தி விட்டாங்க. அதனால செந்தில் கணேஷ் ஒரு படம் நடிச்சாரு. ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்கல. ஒரு படத்துல நீ தோத்துட்டேன்னு முடிவு பண்றா கண்டிப்பா உன்னால முன்னேற முடியாது. நீ நினைச்சிருந்தனா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் தாண்டி இங்க வந்திருக்க. அதே மாதிரி திரும்பவும் நீ வேற ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி அவரை இன்னொரு படத்துக்கும் நடிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த படத்தை அவரே தயாரிக்கிற மாதிரி அந்த இயக்குனர் பேசியிருக்காரு. ஏன்னா அவரை வைத்து படம் பண்றதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன் வரல. செந்தில் கணேஷ் முதல்ல யோசிச்சாரு. அதன் பிறகு ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்ப முடிவெடுத்திருக்காராம். அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 30-40 கோடி வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கதா அந்த இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமா செந்தில் கணேஷ் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த படத்துக்கு அந்த அமௌண்டையும் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிமுக நடிகை கூட செந்தில் கணேஷ் ரொம்ப நெருக்கமா இருக்கதாவும் ராஜலட்சுமி தெரிய வந்திருக்கு. ராஜலட்சுமி செந்தில் கணேஷை கூப்பிட்டு இந்த படம் நீங்க பண்ண வேணாம், நாம தயாரிச்சா கண்டிப்பா அது நஷ்டமானுச்சுன்னா நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், நாம ஒன்னும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கல, நாம நிறைய கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு ராஜலட்சுமி செந்தில் கணேஷ்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா செந்தில் கணேஷ் எதையுமே கேட்கதா இல்ல. அந்த நடிகை கூட அவரு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதுனால அவங்க இந்த படத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு செந்தில் கணேஷ்ட சொல்லிட்டாங்க. செந்தில் கணேசும் தன்னுடைய வீடு கீடு எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது ராஜலட்சுமிக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கியிருக்கு. செந்தில் கணேஷ்ட போயிட்டு திரும்ப பேசியிருக்காங்க. அப்படி பேச ஆரம்பிச்ச இந்த விஷயம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமா மாறி ரெண்டு பேருக்குமே கைகளுப்பு வரைக்கும் போயிருக்கு. இதுல ஒரு கட்டத்துல செந்தில் கணேஷ் ராஜலட்சுமிய அடிக்கிற அளவுக்கு போயிட்டாராம். அதுல மனம் முடிச்ச போன ராஜலட்சுமி, நீங்க அந்த நடிகையோட அஃபர்ல இருக்கீங்க, அதனால நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க, இதுக்கு மேல நான் உங்க கூட வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு ராஜலட்சுமி ஒரு சில தவறான முடிவுல கையில் எடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ ராஜலட்சுமி குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.